இந்த வீடியோல டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் அண்ட் அதோட டைப்ஸை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீப் லேர்னிங்கோட ஒரு டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு வீடியோஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டீப் லேர்னிங்னா என்னன்னு பார்த்துருப்போம், அதோட ஆர்கிடெக்சர் பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்னா நம்மளோட டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம இதில் எத்தனை டைப்ஸ், டீப் லேர்னிங்கில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் இருக்குது, அது என்னென்ன டேட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இதில் எத்தனை டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்காக இருக்குது அப்படின்னா, நம்ம CNN, RNN, LSTM, GRU, ஆட்டோ என்கோடர், GAN. அது என்னன்னா, CNNன்றது கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். இது இமேஜஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இமேஜஸ் ஆஃப்னா டேட்டா செட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். RNNன்றது டைம் சீரிஸ் டேட்டா செட், சீக்வென்ஷியல் டேட்டா செட், அதுக்காக யூஸ் பண்ணுவோம். LSTMமும் RNனோட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் தான் LSTM அண்ட் GRU, ஆட்டோ என்கோடர், ஜெனரேட்டிவ் அட்வர்ஷியல் நெட்வொர்க். ஓகேவா? இப்போ கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பான CNN அப்படின்றத என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இதில் என்னென்ன லேயர்ஸ் யூஸ் பண்ணுறோன்றத பார்க்கலாம். நான் சொல்லியிருப்பேன், எப்போவுமே நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் அதில் எப்படின்னா நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் லேயர் யாராக இருப்பாங்கன்னா இன்புட் லேயராக இருப்பாங்க, லாஸ்ட் லேயர் அவுட்புட் லேயராக இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இருக்க ஹிடன் லேயர்ஸை தான் நாம் அந்தந்த ஃபங்க்ஷன், அந்தந்த டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்கை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன ஹிடன் லேயர்ஸ்லாம் இருக்க போகுது, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க், இந்த கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா, இமேஜ் பேஸ் பண்ண டாஸ்க்கு பண்ணுவோம். இமேஜ் கிளாசிஃபிகேஷன், ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், இமேஜ் செக்மெண்டேஷன், இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்கும், இது என்னென்ன ஹிடன் லேயர்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதோட ஃபங்க்ஷன்ஸை பார்க்கலாம். இதில் என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்னா, கன்வல்யூஷனல் லேயர், பூலிங் லேயர், ஃபுல்லி கனெக்டட் லேயர், இது மாதிரி 3 லேயர் இருக்கும். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸை பண்ண போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்வல்யூஷனல் லேயர். இந்த கன்வல்யூஷனல் லேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணும். ஓகேவா? இந்த ஃபில்டர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். இது 3x3 இருக்கலாம், இல்லை 2x2 இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். இந்த ஃபில்டர் அப்படின்றத இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்னல்னு சொல்லுவோம். இது ஏன் இந்த இமேஜில் ஃபில்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டாக் இமேஜ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாக் இமேஜை நமக்கு ஹியூமனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸி. ஆனால் மிஷினுக்கு தெரியுமா அது டாகுன்னு? தெரியாது. இப்போ நம்ம அதுக்கு தெரிய வைக்கணும். அது என்ன எப்படி வச்சு தெரிய வச்சுக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கும். ஓகேவா? எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டாக் இமேஜ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கர்னல் ஃபில்டர்ஸை அப்ளை பண்ணும். இந்த ஃபில்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு இந்த இமேஜை எல்லா இடத்துலையுமே இந்த ஃபில்டர்ஸை அப்ளை பண்ணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் இப்போ இங்கே அப்ளை ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அப்படியே தள்ளி அப்ளை ஆகும். ஓகேவா? இது அப்ளை ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அந்த டாகோட ஷேப்பு, அந்த டாகோட கலரு, அந்த டாகோட அதோட அந்த இமேஜஸில் உள்ள எட்ஜு, கார்னர் எல்லா இடமுமே இந்த ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி டாக்னா இப்படி தான் இருக்கும்னு முதல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ அதோட ஃபீச்சர்ஸை மேப் பண்ணுறது தான் இந்த கன்வல்யூஷனல் லேயரோட வேலை. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா கர்னல் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ அதோட ஒரு ஃபார்முலா தான் இது. அவுட்புட் இமேஜ் ஃபீச்சர் மேப் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அவுட்புட்டாக வரப்போகிற இமேஜை ஃபீச்சர் மேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்புட்டாக கொடுக்குற இமேஜை ஃபில்டர்ஸை அப்ளை பண்ணும். இவ்வளோ தான் இதோட ஃபார்முலா. ஓகேவா? ரெலு ஃபங்க்ஷன், இந்த ரெலு யாரோட சேர்ந்தே ஃபங்க்ஷன் ஆவாங்க அப்படின்னா கன்வல்யூஷனல் லேயரோடையே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆவாங்க. இது எதுக்காக இவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டேன் நம்மளோட கர்னல் ஃபில்டர்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு. இப்போ இன்கேஸ் நம்மளோட இந்த மேட்ரிக்ஸில் உள்ள வேல்யூஸு நெகட்டிவ் வேல்யூவாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவ் வேல்யூஸ் ஆர் ஜீரோவா அது என்ன பண்ணிடும் அதுனா ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் யார் பண்ணுவாங்கன்னா இந்த ரெலு பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களோட ஃபார்முலா தான் இது. பூலிங் லேயர். இந்த பூலிங்
லேயர் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃபீச்சர்ஸ் மேப் பண்றோம்ல, அப்போ நம்மளோட டைமென்ஷன்ஸ் ஏதாவது அதிகமா இருந்ததுன்னா, அத ரெடியூஸ் பண்ணி குடுக்கறதுக்கு தான் இந்த பூலிங் லேயர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து பூலிங் லேயர் வந்து இப்போ வந்து நம்மளோட டைமென்ஷன் 4x4 இருக்கு. ஓகேவா? இப்போ 4x4 இருக்கு அப்படின்னா, இந்த டைமென்ஷன 2x2 அது ரெடியூஸ் பண்ணும். ஏன் ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணுவோமா இமேஜ்ல, அப்ப இமேஜ அப்ளை பண்ணும்போது அதோட சைஸ் ஆஃப் த டைமென்ஷன்ஸனும் கம்மியா ஆகிக்கிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ற ஃபில்டர்ஸ்னால. ஓகேவா? இதுதான் அதோட ஃபங்ஷன். பூலிங் லேயரோட ஃபங்ஷன். ஓகே. இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர். இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் என்ன அப்படின்னா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா நியூரான்ஸோடையும் ஈச் அண்ட் எவ்ரி நியூரான்ஸோட இது என்ன பண்ணியிருக்கும்? கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது நெக்ஸ்ட் லேயரும் சரி, ப்ரீவியஸ் லேயர்லயும் சரி, இது என்ன பண்ணியிருக்கும்? கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ, இது கனெக்ட் ஆகுறனால நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா, இது கனெக்ட் ஆகுறனால எல்லா லேயர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸும் நமக்கு அவுட்புட்டா வந்து கிடைக்கும். சேம் டைம் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு கிளாசிஃபை பண்ணி கொடுக்கும். எதை கிளாசிஃபை பண்ணி கொடுக்கும்னா, நம்ம கொடுக்க போற இமேஜ டாக் தான் அப்படின்றத கிளாசிஃபை பண்றதோட வேலை யாருன்னா, இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஃபுல்லி கனெக்டட் லேயரை நம்ம ஃபிளாட்டன்னு சொல்லுவோம். இது வந்து என்னன்னா, ஒரு லேயர்ஸ்லேருந்து இன்னொரு லேயருக்கு ஃபீச்சர்ஸை பாஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை ப்ரிடிக்ட் பண்ணவோ, நம்மளுக்கு கிளாஸிஃபை பண்ணவோ ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்ஷன். இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஃபிளாட்டன்ட் லேயர், அந்த ஃபுல்லி கனெக்டட் லேயர் பார்த்தோம்ல, அதுல என்ன பண்ணும்னா கிளாஸிஃபை பண்ணும். ஆனா இவங்க எதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபுல்லி கனெக்டட் லேயர் கிளாஸிஃபை பண்ணி நம்மளுக்கு இப்போ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் வேல்யூஸா குடுத்துருச்சுன்னா, அதுல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன்ல இருந்து எது அக்யூரேட்டான கிளாசிஃபையோ அத வந்து நம்மளுக்கு ஆன்ஸரா குடுக்கும். கிளாஸிஃபை பண்ணி குடுக்கும். ஐ மீன் அக்யூரேட்டான அவுட்புட்ட கிளாஸிஃபை பண்ணி குடுக்கும். ஸோ எப்படி சொல்லலாம்? எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் ஒரு டாக் இமேஜ் குடுத்துருக்கேன். டாக் இமேஜ் குடுத்துருக்கேன்னா, இப்போ என்னோட மிஷின் எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இன்கேஸ் அத டாக்ன்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கும். இன்னொன்னு வந்து இத கேட்டுன்னு கண்டுபிடிக்குது. இன்னொன்னு வந்து இத வந்து டியர்ன்னு கண்டுபிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அத மிஷின் அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அத புரிஞ்சுகிட்ட விதம் அப்படிதான். ஸோ அது எப்படி புரிஞ்சுக்குதோ அப்படிதான் நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். அப்ப இதோட டாகோட வேல்யூ வந்து 0.6ன்னு வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி வேல்யூ 0.6ன்னா இது ஒரு 0.2, இது ஒரு 0.2வா குடுக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்பவுமே 1 தான். ஸோ 0.6, 0.2, 0.2ன்னு கொடுக்குது. ஸோ இப்ப இந்த ஃபிளாட்டன் லேயர் இந்த மாதிரி வேல்யூஸ் 3 இமேஜ குடுத்து, இதுல வந்து 3மே நான் கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். நீ இதுல எது கரெக்டானவங்கன்னு நீ கண்டுபிடின்னு இவங்கள்ட்ட குடுத்துருச்சுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் பார்ப்பாங்க. இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூல யாரு ஹையஸ்ட் வேல்யூவா இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் கரெக்டானவங்க, இவங்க தான் டாக் அப்படின்ற ஆன்சரை கொடுக்கும். இதுதான் சாஃப்ட் மேக்ஸ் ஃபங்க்ஷன் பண்ற வேலை. ஓகேவா? நான் இது வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் ஆஃப் CNN எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட நான் வச்சு இங்க நான் வந்து நியூரல் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஜீப்ரான்னு நம்ம இமேஜா கொடுத்துட்டோம். நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கன்வல்யூஷனல் லேயர்ல கர்னல் அப்ளை பண்ணும். இந்த கர்னல் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்க அப்ளை பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அது என்ன பண்ணியிருக்கு? லெக் கிட்ட பண்ணியிருக்கு. அப்ப நம்ம கர்னல் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபீச்சர்ஸ் என்ன மேப் பண்ணும் அப்படின்னா, ஓகே இங்க வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஒரு லெக் மாரி ஒரு பேட்டர்ன் இருக்கு. அதுல வந்து நெறைய லைன்ஸ் இருக்கு அப்படின்றத அது ஃபீச்சர் மேப் பண்ணி யார்ட்ட குடுப்பாங்கன்னா, அடுத்த லேயர்ட்ட குடுப்பாங்க. இந்த லேயர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, கன்வல்யூஷன் நடக்கும். கன்வல்யூஷன்னா அந்த கர்னல் அப்ளை பண்றதா. பிளஸ் என்ன நடப்பாங்கன்னா, ரெலு நடப்பாங்க. ரெலு எதுக்காக நடப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, நம்ம வந்து கர்னல் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல பண்ண போறோம். அங்க நெகட்டிவ் வேல்யூஸ்ல இருந்தா அத 0வா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேவா? இதுக்கப்புறம் யாரு இருப்பா அப்படின்னா, பூலிங் லேயர் இருப்பாங்க. இந்த பூலிங் லேயர் என்ன பண்ணுவாங்க? நம்மளோட ஃபீச்சர்ஸ மேப் பண்ணும்போது, இப்ப அது 4x4 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ரீஜியன்ல பண்ணும்போதும் அதோட டைமென்ஷன் ரெடியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த வேலைய யார் பாப்பா அப்படின்னா, பூலிங் லேயர் பார்ப்பாங்க. அந்த ஸ்பேஷியல் டைமென்ஷன் ரெடியூஸ் பண்ற வேலைய. ஸோ இங்க நம்மளுக்கு ஒரு 1000 ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு 800 ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். இங்க ஒரு 600 இருக்கும்.
இதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஃபீச்சர்ஸை மேப் பண்ணி இங்கே ஒரு 200 வருது அப்படின்னா திரும்ப ஃப்ளாட்டன் லேயரில் பண்ணும்போது இது 100 போயிடும். அப்போ என்ன அக்யூரேட்டான ஃபீச்சர்ஸோ அதெல்லாம் மட்டும் இங்கே டிரைவ் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த அக்யூரேட்டான ஃபீச்சர்ஸ் வர வரைக்கும் இவங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை யார்கிட்ட கொடுத்துருவாங்க? ஃப்ளாட்டன் லேயரில் கொடுத்துருவாங்க. இந்த ஃப்ளாட்டன் லேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா நியூரான்ஸோடையும் கனெக்ட் ஆகி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. நான் சொன்னேன்னா மல்டிபிள் கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு. 0.2 அது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கு, ஹார்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கு. 0.7% இது ஜீப்ரான்னு கண்டுபிடிச்சிருக்கு. 0.2 அளவுக்கு 0.1 அளவுக்கு இதை டாக்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ இதை டோட்டலாக பண்ணால் இதை 1ன்ற வேல்யூ வருமா? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1 தான். ஸோ இந்த இடத்துல தான் யார் வந்து வேலை பார்ப்பான்னா நம்ம சாஃப்ட்மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுல யாரோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமா இருக்குன்றத பார்ப்பாங்க. ஓ ஓகே, அப்ப 0.7 தான் அதிகமா இருக்கா, அப்ப இந்த இமேஜ் யாரா இருப்பா? ஜீப்ராவா தான் இருப்பாங்க அப்படின்ற வேல்யூவை கொடுக்குறவங்க தான் நம்ம சாஃப்ட்மேக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் நடக்குதுல்ல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டீப் லேர்னிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க மறக்காம B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.